அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கும் கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி வருவதற்கும் இந்த ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சு பாருங்களேன். உங்கள் வீட்டு நிலைவாசல்ல இந்த ஒரு பொருளை வைங்க. பொதுவாகவே நிலைவாசலை எப்பவும் சுத்தபத்தமாக வச்சிருக்கணும். ஏன்னா நிலைவாசல் தான் குலதெய்வமும் மகாலட்சுமி தாயாரும் வீட்டிருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்த நாம் நறுமணம் மிகுந்ததாகவும் சுத்தமாகவும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் தெய்வ சக்தி நிலைத்து இருக்கும்னு சொல்லப்படுது. மாவிளை தோரணம் கட்டுறது, நிலைவாசல தீபம் ஏற்றுவது, நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைப்பது, நிலைவாசலுக்கு கோமியம் தெளிப்பதுன்னு நிறைய விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்துட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த 1000ல் ஒருத்தரோ 2 பேரோ மட்டும் போய் தான் செஞ்சுருப்பீங்க. நீங்கள் நிறைய கல்யாண வீடுகளில் நிச்சயமாக பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த இடத்துல நேர்மறை சக்தி பெருகிறதுக்காகத்தான் இந்த ஒரு விஷயத்தை அவங்களும் செய்கிறாங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். நிலைவாசல்ல நெல்மணி தோரணம் அமைக்கணும். நெல்மணி தோரணம் இப்போ நீங்கள் விவசாய இடம், அதாவது விவசாயம் சார்ந்த இடத்துல குடியிருக்கீங்கன்னா ரொம்ப எளிதாக உங்களுக்கு கிடச்சிரும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ அல்லது யாராவது ஒருத்தர் காட்டில் நெல் போட்டிருந்தாங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து தோரணம் மாதிரி அமைச்சு நீங்கள் வாசலில் கட்டிடுவீங்க. அதை 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றினாலே போதும். எனக்கு பக்கத்தில் அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் சிட்டியில் இருக்கோங்கிறோம், கவலையப்படாதீங்க. இப்போ எல்லா ஆன்லைன் ஷாப்லேயுமே கிடைக்குது. அதை மாதிரி கிஃப்ட்டு இருக்குது இல்லைங்களா, கிஃப்ட்டு சேல்ஸ் பண்ணுறாங்களே அந்த கடைகள்லையுமே நெல்மணி தோரணங்கள் இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட நான் ஒரு கடையில் பார்த்தேன். அதை மாதிரி நீங்கள் நிலைவாசல் அதை கட்டும்போது மனதார குலதெய்வத்தை வேண்டி ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த நெல்மணி தோரணத்தை நிலைவாசலில் கட்டினீங்கன்னா கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது தீர்வதற்கான சூழல் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். இந்த நெல்மணி தோரணம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வாங்கி கட்டிட்டேங்க அப்படிங்கிறவங்க அதை 3 அல்லது 5 மாதங்கள் 6 மாதங்கள் கூட, அதாவது வண்டு வைக்காமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி சுத்தபத்தமாக வச்சுருந்தீங்கன்னா அது 6 மாதங்களுக்கு ஒரு முறை மாற்றினால் கூட போதும். பழைய நெல்மணிகளை கொண்டு போய் ஓடும் நீரில் போடும்போது அது மீன்களுக்கு உணவாயிடும். இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால கர்ம வினையும் கூட நிச்சயமாக தீரும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஹரஹர் சங்கர ஜெய ஜெயசங்கர் மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.